இந்த மத்தியான நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்பதும் ஆபத்து காலத்தில் எனக்கு கண்களும் காண துணையமாக இருக்கிறார்கள். ஆகிய பூமி நிறைவானாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் என்பது இதனால ஆறுதலை தேவன் ஆறுதலை அளிக்கும்படி உங்களிடத்தில் சொல்லுவோம். துணையாளரே அந்த பாடலை தான் கொடுத்தாரு. இந்த வீட்டுக்கும் சரி சுரட்சா சிஸ்டர் இதே பாடல் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். துணையாளரே துணையாளரே துன்பங்கள் தாங்கும் துணையாளரே 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 துன்பங்கள் தாங்கும் மனவாளரே கண்ணீரை நீக்கி நாயகராட்சி கனிவுடன் நடத்தியது. கண்ணீரை மாற்றி நாயகராட்சி
இந்த நாளில் கர்த்தர் இந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கும்படி நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையினால் ஆகும் என்று சொன்னீரே. கர்த்தர் சேலத்துக்கும் இந்த பகுதி நிலவரப்பட்டி பகுதிக்கும் மகா பெரிய விடுதலை கட்டளையிடபடி நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கெங்கே கட்டுகள் இருக்கோ, எந்தெந்த இடத்துல கட்டுகள் இருக்கோ, அந்த கட்டுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்கி break it in the name of Jesus. அந்த கட்டுகளை உடைக்கிறோம். எல்லாம் பறந்து போய் தேவ வல்லமை பறந்து சென்று எங்கெங்கெல்லாம் கட்டு அந்த கட்டுலாம் breaking அதெல்லாம் உடைகிறது. நீ கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிலிருந்து உன்னை கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக்கும்படி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையினால் கர்த்தர் இந்த இடத்துல உங்களோட கூட வந்து உங்க மேல அசைவாடி உங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் இந்த இடத்துல இருந்து நிற்கிறார். அவர் நிற்கிற இடம் பரிசுத்த இடமாய் இருக்கும். கர்த்தர் இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துவாராக. எல்லாம் பலவீனமான சரீரத்திலும் சரி, மனதில் பலவீனப்படுத்துகிற மனதை பலவீனப்படுத்துகிற சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எல்லா சாத்தானின் ஆவிகளும் கரண்டு கீழே விழுந்து நழுவி வெளியே போகிறது. ஒன்றுக்கும் இடமில்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் பேசுகிறோம். ஆமென். ஆசீர்வாதம் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த நீரம் அசைய உள்ளம் நிரம்ப சீக்கிரமாய் துளிர்விடும். என்ன துளிர்விடும்னா, இவளை நான் மறைக்காத அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இப்பொழுது துளிர்விடும்படி கர்த்தர் அதற்கேற்ற பொக்கிஷங்களும் வல்லமை ஊட்ட சத்துகளும் கர்த்தர் இப்பொழுது அனுப்புகிறார். நீ வளரும்படி நீ வளராதபடி தடை செய்த எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டது. கர்த்தர் இப்பொழுது இறங்கி வந்து எல்லா இடத்திலையும் கொத்தி அவருடைய வல்லமையை போட்டு எருவாக போட்டு நீ நன்றாய் வளரும்படி கர்த்தர் எல்லா காரியங்களுடன் செய்து உன் சிரசின் மேல் அவருடைய கரத்தை வைத்து நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நான் உனக்கு சொன்னதை நீ மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாள் இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய மகப்பெரிய விடுதலை கொடுக்கிறார். ஆபத்து நாளில் நீ என்னிடம் கூப்பிட்டான். இதோ நான் உனக்கு மறுபடியும் அழைச்சியும்படி ஏற்ற நேரத்தை நான் வைத்திருந்தேன். அது இந்த நாள், இதுதான் உனக்கு ஏற்ற நேரம். விடுதலை நாள். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன்
துரத்துகிறார். சாத்தானை ஓட ஓட நடக்கும்படி கர்த்தரும் அவருடைய தூதர்களும் இறங்கினார்கள். உனக்கு விரோதமாக பேசப்பட்ட அந்த சொல்லை நான் மாற்றுவேன். ஏனென்றால் நான் கர்த்தர், நான் நீதியுள்ள தேவன், நீதியாய் நடக்கிற தேவன். உனக்கு விரோதமாக சொல்லப்பட்ட சொல்லை நான் மாற்றுவேன். அப்பொழுது உனக்கு நடக்கிற அற்புதங்களை பார்த்து மெய்யாகவே கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று அவர்கள் சொல்லும்படி கர்த்தர் அவர்கள் வாயை திறக்கும்படி செய்வார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாக வருவார்கள், 7 வழிக்கு மேல அதிகமாக ஓடி போவார்கள் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். நெருக்கப்பட்டு இருக்கிறாயா? மனம் குறைந்து போயிருக்கிறாயா? மனநொந்த ஸ்திரியை போல இருக்கிறாயா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி ஹல்லேலூயா துர்க்கத்திலே உன்னை கண்டெடுத்து என் மகளே நீயே சோர்ந்திருக்கிறாய். அநேக விஷயங்களிலே சோர்ந்து போனாய், மனம் உடைந்து போனாய். என்மேல் நீ வைத்திருந்த நம்பிக்கை எங்கே? அதை மறுபடியும் உயிர்ப்பித்துக் கொள்ளும்படி கர்த்தருடைய மறுபடியும் அவரை நோக்கி பார்க்கும்படி செய்கிறார். நீ அவரை நோக்கி பார். நீ இழந்த எல்லா விதமான ரட்சிப்பு சந்தோஷத்தை மறுபடியும் நீ பெற்றுக் கொள்வாய். ஆமென். லிலி புஷ்பம் சாரோன் ரோஜா மானிடம் வெண்மை தூயபிதா பூரணரூப சௌந்தர்யமே சிறந்த இறைவா பூரணரூப சௌந்தர்யமே சிறந்த இறைவா நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை வந்தாலும் அவர்களிடத்தில் கர்த்தர் வந்து நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறார். உன் காத்திருப்பு முடிந்தது, உன் காத்திருப்பு முடிந்தது, உன் காத்திருப்பு முடிந்தது என்று கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். உன் காத்திருப்பு முடிந்தது. விடிகாலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரனை பார்க்கிறோம். என் ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும் என்று விடிகாலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரனை பார்க்கிறோம். என் ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து திரளான ரட்சிப்பு உண்டு. அவர் உன் காத்திருப்பு முடிந்தது. நான் உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் தங்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு விரோதமாக எழுதுகிற ஆயுதங்களை நான் முறியடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி உனக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த அசுத்தாவிகளை கர்த்தர் என்னை அனுப்பினதனால் அவைகளை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டுகிறேன். இனி அவைகள் உனக்கு விரோதமாக எழுதக்கூடாதபடி, உனக்கு விரோதமாக பேசாதபடி கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளுடைய வல்லமையை முறியடிக்கிறார். இனி நீ கர்த்தருடைய பிள்ளை என்றும் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் என்றும் உன்னை கண்டு நட்டுக்கும்படி கர்த்தராகிய நான் அதை செய்வேன். அதை சொன்னேன், அதை செய்வேன். ஒரு காலத்தில் அதை சொன்னேன், இப்பொழுது அதை செய்கிறேன் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். இதோ இதுவரைக்கும் பேசினார்கள் அல்லவா, அவர்கள் அப்படியே திறக்கப்பட்ட
அப்படியே வாயிலிருந்து இஷ்டத்துக்கு வார்த்தைகள் வந்தது. ஆனால் அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் உனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? அவங்க வாயினால பேசலாம் முடியுது, பேசினாங்கல்ல, இனி பேசக்கூடாதபடி அவர்களுடைய வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். அந்த ஆவியில் எழுதி அவங்களுக்குள்ளிருந்து உனக்கு விரோதமாக பேசக்கூடாதபடி கட்டி போடுவார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நான் பேசுகிறேன். கர்த்தர் இந்த நிலவரம் பற்றி கர்த்தர் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, உம்மை அறியாத ஜனங்கள். நீ ஜீவனுள்ளவர், நீ விடுவிக்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், பயங்கரமான மந்திரங்களிலிருந்து விடுதலையாக்கிற கர்த்தர் நீ. அவருக்கு ஆறுதலை செய்கிற தேவன். மண் கண்ணின் ஆவி, பொல்லாத ஆவி எல்லாவற்றையும் முறியடித்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர். எத்தனையோ மண் கண்களின் ஆவி, பொல்லாத ஆவி, பொல்லாத கண்களின் ஆவி, எரிச்சலின் ஆவி சுற்றி திரிந்தாலும் அது ஒரு நாள் உன் வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். உன் வீட்டுக்குள்ள வருவதில்லை, உன் வீட்டாரை பார்த்து பேசுவதில்லை. கர்த்தராகிய தேவன் உன் ரட்சகர், அவர்கள் பேசக்கூடாதபடி செய்கிறார். ஹல்லேலூயா. மண் கண்ணின் ஆவிகளும் பொறாமையின் கண்களும் உனக்கு விரோதமாக பார்த்தாலும் அவைகள் ஒன்றும் உனக்கு நடக்காது. கர்த்தராகிய நான் உன்னை அக்கினி மதிலுக்குள்ளே சூழ்ந்திருவேன். அந்த அக்கினி மதிலுக்குள்ளே ஒன்றும் நுழையாது என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நான் உன்னை சுற்றிலும் மக்களின் பதிலாக இருப்பேன், உன்னை சுற்றிலும் மக்களின் பதிலாக இருப்பேன். நீ இழந்த எல்லா காரியங்களும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் முசுகட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவு, பட்சித்த நாட்களின் விளைவில் வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப அளிக்கிறேன். இத்தனை வருஷம் தோத்து போய் எல்லாம் பட்சித்தது, எல்லா விதத்திலையும் பட்சித்து எல்லாம் சாப்பிட்டுச்சு, எல்லாவற்றையும் நான் மறுபடியும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று கர்த்தருடைய பார்த்து சொல்லுகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவர்களை வந்தா இவ்வளவு செழிப்பாயிரும்? அப்படிதான் அவங்க. ஏன்னா கர்த்தர் அவர்களை இழந்தவையில் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். அவன் உனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாவற்றையும் உடைக்கிற தேவன். உனக்கு விரோதமாக அநேக கண்கள் தான், தீய கண்கள், சுட்டரிக்கிற கண்கள், பட்சிக்கிற கண்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி அவர்கள் உன்னை சேதப்படுத்துவதில்லை, இனி அவர்கள் உன்னை சேதப்படுத்துவதில்லை, அவர்களுடைய கண்கள் உன்னை சேதப்படுத்துவதில்லை, அவர்களுடைய வார்த்தை உன்னை சேதப்படுத்துவதில்லை. நீ நிற்பாய், நான் உன் வலது பக்கத்தில் இருப்பேன், நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய கர்த்தருடைய தேவ தூதர்கள் ஆண்டவருடைய சேனையோடு கூட இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். இந்த இடத்தை சுற்றிலும் தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நினைத்து துதிக்கிறேன். இயேசுவா, கர்த்தர் வருகிறார், அவருடைய சேனையோடு வருகிறார், யுத்தம் பண்ண வருகிறார்.
வெறுப்பை மறக்கின்றேன். நீரே என் செல்வம், ஓ கர்த்தர் என் செல்வம். நீரே என் செல்வம். உலகத்தில் ஒன்றும் இருக்கு, ஆனால் இதில் ஒரு செல்வமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. கண்ணீர் மணி போல என்னை காக்கிறார். கண்ணீர் மணி போல என்னை காக்கிறார். உமது சமூகமே தினம் எனக்கு தீபம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ சொன்னீர், அதை செய்தீர். நீங்க தெய்வ தூதர்களோட கர்த்தர் வந்து பகுதி முழுவதும் இறங்கி உனக்குள்ளதான் எந்தெந்த இடங்களில் என்ன பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு களை எடுக்கிறது போல, களைகளை எடுக்கிறது போல பிரச்சனைகளை கர்த்தருடைய தூதர்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நாளில் இருந்து கர்த்தருடைய பார்த்து சொல்கிறார், உன் முகம் பிரகாசமாக இருக்க கடவுள். நீ சோதனை முகத்தை கீழே வைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். முகம் கீழே வைக்க வேண்டாம், முகத்தை கீழே வைக்க வேண்டாம். ஏனென்றால் நிமிர்ந்து நின்று கர்த்தருடைய செய்போகிற அற்புதங்களை நீ பார்க்க போகிறார். ஒவ்வொரு அற்புதமாய் நடக்கும், ஒவ்வொரு அற்புதமாய் நடக்கும், ஒவ்வொரு அதிசயங்கள் நடக்கும். கர்த்தர் சொல்கிறார், அதை செய்வார். அவருக்கு விரோதமாக நிற்பவன் யார்? அவருக்கு விரோதமாக பேசுகிறவன் யார்? அவருக்கு விரோதமாக செயல்படுகிறவன் யார்? அவர் கர்த்தர். அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வவல்ல தேவனாய் கர்த்தர். எல்லா மந்திரவாதிகளும் நண்டிகை ஓடுவாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஜெபிக்கும் போது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஜெபிக்கும் போது எல்லா மந்திரவாதிகளும் அந்த எட்டங்களை விட்டு ஓடுவாங்க. ஏன்னா கர்த்தருடைய தேவனுடைய வல்லமை அவ்வளவு அபரிதமானது. ஹல்லேலூயா. அந்த வல்லமைக்கு முன்பாக யார் அடிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர். அவர் கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவனே, உமக்கு கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவனே, உமக்கு கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு கொப்பானவர் யார்? 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 இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வீட்டாரையும் இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ரத்த கொண்டில் போடுகிறோம். அனைவரையும் அன்னையருடைய குடும்பங்களையும் அவர்களுக்கு உண்டான அனைத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்த கொண்டில் கொண்டுகிறோம். கர்த்தர் அதை இப்பொழுது செய்கிறார். உடனடியாக ஒரு வழியா வந்தாங்கன்னா 7 வழியில 70 வழியா ஓடி போவோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை சூசன சிஸ்டருக்கு கர்த்தர் சொல்லுற வார்த்தை என்னன்னா, ஒரு வழியா வந்தாங்கன்னா இல்லை 4 வழியா வந்தாங்க பரவாயில்ல, 70 மடங்கு 700 வழியாக ஓடி போவாங்க. எல்லா இடங்களிலும் சாத்தனன் வல்லமையில் பதைக்கப்பட்டிருக்கிறத என் கண்களால் நான் பார்க்கிறேன்.
இந்த பகுதியில் நிறைய இடங்களில் சாத்தானுடைய வல்லமை புதைக்கப்பட்டு நீ செழிக்காதபடி, நீ நன்றாக இருக்கக்கூடாதபடி, உன் குடும்பம் அழிந்து போகும்படி அநேக காரியங்களை செய்தார். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வந்து தேவ தூதர்கள் அனுப்பி எல்லாத்தையும் களை எடுக்கிறது போல எடுத்து தூக்கி எரிஞ்சு அதை நாசம் பண்ணி அதை அக்கினியில போட்டு அதை சுட்டரித்து அதை செய்த மந்திரவாதியை சுட்டரித்து இனி இந்த பக்கம் வராத என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் அதை செய்து முடிக்கிறார். விருப்பமானவரியா விருப்பமானவரியா ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறதா நன்றாக இருக்க வேண்டியதுதான் கர்த்தருடைய சித்தம். நம்ம நன்றாக இருக்கக்கூடாது. எத்தனையோ ஆயுதங்கள் வரும், அதை பார்த்து பயப்படக்கூடாது. பயத்தினால சாத்தா நீங்க ஜெயிக்கலாம். வேற எந்த காலத்துல அவன் ஜெயிக்கல, பயத்தை கொண்டு வந்து ஜெயிக்கிறான். அவனால ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டா ஆண்டவருடைய பாச பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ நின்று கர்த்தர் உனக்கு செய்ய போகிற யுத்தத்தை உன் கண்களால் நீ பார்க்க போகிறார். கர்த்தர் உனக்காக செய்ய போகிற யுத்தத்தை உன் கண்களால் நீ பார்க்க போகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்காக செய்ய போகிற யுத்தத்தை உன் கண்கள் கண்டு கர்த்தரை நீங்க தான் செஞ்சீங்க, இது உங்களால் நடந்தது. எனக்கு வர வேண்டிய அனைத்தையும் கர்த்தர் நீ கொடுக்க போகிறீர்கள். எல்லா இழந்த வருஷங்களின் விளைவை எனக்கு மறுபடியும் திரும்ப கொடுக்கும்படி இந்த 2026 கர்த்தரே வல்லமை அபரிதமாய் இந்த குடும்பத்தின் மேல் இறங்க போகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் எப்படி அந்த வேண்டாத விதையும் வேண்டாத காரியங்களை எடுத்தாங்களோ, கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதத்தை உங்க இடம் ஃபுல்லா விதைக்கிறாங்க. உங்க வீட்டார் அனைவரும் மேலே விதைக்கிறாங்க. இனி அவர்கள் உனக்கு விரோதமாக பேசக்கூடாதபடி கர்த்தராகிய தேவன் அவர்கள் வாயை மூடி போடுவார். நீ நன்றாக இருப்பாய். உன் நாட்கள் நீடித்திருக்கும். எதை குறித்து பயப்பட வேண்டாம். உன் சரீரத்தில் இருக்க பிரச்சனைகளை கர்த்தராகிய தேவன் மாற்றுகிறார். இப்ப தலைவர் உடைச்சிட்டே போது பாருங்க, உடைச்சிட்டே போது பாருங்க, உடைச்சிட்டே போது எல்லாம் உடையுது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் உடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, இன்று விடுதலை உண்டு, இன்று மீட்பு உண்டு. சங்கீத பார்த்து கர்த்தர் சொன்னார், இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இத்தனை காலங்களும் அநேக பிரச்சனைகள் வழியாக நீ கடந்து போனதுனால உன்னை சோர்வுகளை தள்ளி சாத்தான் உன்னை ஏமாற்றி வைத்திருந்தான். ஆனால் கர்த்தரோ உன்னை கைவிடாம உன்னோட கூட இருந்து நீ வலிக்கு விழுந்து அழிஞ்சு போகாதபடி நீ மரணத்து நித்திரை செய்திருக்க வேண்டிய நாட்கள் உண்டு. ஆனால் நீ மறிக்காதபடி கர்த்தராகிய தேவன் உன்னை காப்பாற்றினார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனையோ விபத்துகள் மத்தியில் உன்னை தள்ளிவிட பார்த்தான் சாத்தான். அது எல்லாவற்றிலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் தேவ தூதர்கள் உன்னை காப்பாற்றினார்கள். இந்நாள் வரைக்கும் நீ இருக்கிற கர்த்தர் சுத்த கிருபை இனிமேலும் இருப்பாய். நன்றாய் இருப்பாய், நன்றாய் இருப்பாய். உன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். உன்னுடைய எண்ணங்களிலே சுகம் இருக்கும். வைராக்கியத்தோடு நீ எழும்புவாய். கர்த்தராகிய நான் செய்கிற காரியத்தை பார். பூமி வந்து நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தாவே, இப்பொழுது இறங்கி வந்தீர். உடைய கரத்தை நீட்டி நீர் வீட்டுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கோம். நீங்க நம்முடைய தூதர்கள் அனுப்பி வேண்டாதவர்கள் எடுத்து போட்டீங்க. அந்த தூதர்கள் நன்மையை விதைச்சிருக்கிறாங்க, நன்மையை விதைச்சிருக்கிறாங்க, நன்மையை விதைச்சிருக்கிறாங்க. நீங்க தூரத்திலிருந்து பார்த்து ஓடியே போயிடும். ஏன்னா இது கர்த்தருடைய இடம். கர்த்தர் அக்கினி நான் சொல்லியிருக்கிறார். இந்த அக்கினிக்குள்ள நம்மளால போக முடியாது. இந்த அக்கினிக்குள்ள போய் அவர்களை தொட முடியாது. ஆண்டவரே, இதை செய்து முடித்தாலும் ஆண்டவரே மேலோக்கி கூப்பிடுகிறேன், மேலோக்கி கூப்பிடுகிறேன். முடித்தாலும் நான் மேலோக்கி கதறுகிறேன். ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டீர். விசுவாசம் அல்ல ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ரட்சித்தது, ரட்சித்தது, ரட்சித்தது. இன்றது நடந்தது, இன்றது உனக்கு நடந்தது, இன்னைக்கு அது நடந்தது. நீ பயப்பட வேண்டாம். நான் கர்த்தர் பக்கத்தில் இருப்பேன். சகாயம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நான் பக்கத்தில் இருக்கிறேன்.
பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. இதுவரைக்கும் கைவிடப்படாதபடி உன்னை பாதுகாத்தார். கலங்கினாலும் நிறைய நேரம் கலங்கின, மனம் முறிவதில்லை, கைவிடப்படாதபடி கர்த்தருடைய காப்பாற்றினார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்று கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு? விடுதலை, ரட்சித்து. இந்த இடத்துல நான் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் சாத்தான் நிறைய வேண்டாத காரியங்கள், தீய கண்கள், தீய காரியங்கள் உங்களை அழிக்கும்படி விதைச்சிருக்காங்க. நமக்கே இது எடுத்துப்படல. யார் எடுத்துப்பட்டா? தேவதூதர்கள். அந்த தேவதூதர்கள் அனுப்பி என்ன பண்ணாரு? எடுத்து போட்டவங்க சும்மா விடல. என்ன பண்ணாங்க? நல்லதை விதைச்சிட்டாங்க. ஆமென். அந்த நல்லது என்ன பண்ணும்? அப்படியே அக்னியா பற்றியது. அக்னியா பற்றியது. அப்ப வெளியிலிருந்து பார்க்கிற கண்கள் உன்னை பார்க்க முடியாது. உனக்கு விரோதமாக செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. நீ இழந்த அனைத்தையும் கர்த்தர் மறுபடியும் உனக்கு கொடுப்பார். எத்தனையோ வருஷம் நீ இழந்திருக்கலாம். அத்தனை வருஷம் சேர்த்து 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 துன்பத்தை கண்ட நாட்களுக்கு மகிழ செய்தார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு மகிழ செய்தார். வாழ்நாளெல்லாம் கடிசோர்ந்த மகிழ்படி மரண கட்டுகள் உடைந்தது. இந்த கட்டுகள் உடைந்துச்சு, மரண கட்டுகள் உடைந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது ஒரு வருஷத்தை வச்சு நாம் ஜெபம் பண்ணோம். 2026க்கு ஆண்டவர் என்ன வசனம் கொடுக்குறாரு பார்த்து அதை வச்சு நானே எடுக்கல, நீங்க தான் எடுக்கல. நடுவில் இருக்க ஒரு வசனம் நடுவில் ஏதாவது ஒரு வசனம் நல்ல கைவிட்டு எந்த வசனம் வருதோ என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆண்டுடைய கரத்துல இப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்? அதேதான். நம்ம பாருங்க எவ்வளவு வசனம், 20 வசனங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா? அது கூட உங்க வீட்டுக்கு கூட உங்க வீட்டுக்கு ஆர்டர் நான் கொடுக்கறது இல்ல, கர்த்தர் நேரம் கொடுக்கிற வசனத்தை. ஆமென். என்ன சொல்றாரு? அவர் கரத்தினால உங்களை மூட்டாங்கன்னா நீங்க இழந்த அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வருஷங்கள், எத்தனையோ வருஷங்கள் இழந்திருப்பீங்க, எத்தனையோ வருஷங்கள் இழந்திருப்பீங்க, நிறைய இழந்திருப்பீங்க. ஒரு விதமா நிறைய பேசினாங்க, நிறைய காரியங்கள் சொன்னாங்க, நிறைய காரியங்கள் செஞ்சாங்க. ஆனா இது வரைக்கும் உங்களை உயிரோட வச்சது கர்த்தர். சேகர் கூட எவ்வளவு பிரச்சனை வந்தது, ஆனா அவர் கூட நீங்க உயிரோட இருக்கிறது ஆண்டுடைய கிருபை தான். அவன் நினைச்சுக்கலாம் நாங்க பண்ண அதே கர்த்தர் உன்னை மறக்கவே இல்லை. நான் மறந்தது அவளை, ஆனா கர்த்தரோ நம்மை மறக்காத தேவனாய் நம்மை துரத்தி துரத்தி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு தடைகள் உங்க வாழ்க்கையில, அந்த தடைகள் எல்லாம் வச்சு கர்த்தர் உடைச்சு அவருடைய கருத்தை நிழலிலே ஊர்னார்னா இனி உனக்கு சுகம், இனி உனக்கு ஆரோக்கியம், இனி உனக்கு சமாதானம், இனி உனக்கு சந்தோஷம், இனி
நீ உன் ஜீவனை குறித்து பயப்பட வேண்டாம். உன் ஜீவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. கர்த்தர் சொல்கிறார், உன் ஜீவனை நான் காப்பாற்றுவேன், உன் ஜீவனை நான் காப்பாற்றுவேன், நீ சாட்சியா நிற்பாய், எல்லாரோட சாட்சியா இருப்பாய் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார். ஆமென். இந்த வார்த்தை தானே முக்கியம். ஆண்டவர் பேசினாங்க அது நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய கரம் அவருடைய நிழல்ல நீங்க தங்கினீங்கன்னா ஆரோக்கியா இருக்கும். ஒரு மரத்து நிழல்ல நம்ம தங்கினா வெயில் நம்ம மேல அடிக்காது, காற்று நல்லா வரும், எல்லாவற்றும் நம்ம நல்லா இருக்கும். ஆனா ஆண்டு அவருடைய கரத்தின் நிழலிலே உன்னை அவர் மறைப்பார். அவர் கரத்தின் நிழலில் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். நம்முடைய சரித்திரங்கள் எல்லா பாகங்களும் புதிதாக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. சரித்திரங்கள் எல்லா பாகங்களும் புதிதாக்கப்படும். ஏன்னா அவருடைய நிழலில் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவருடைய மேகம் உங்க வீட்டுல வந்து அப்படியே மூடி இருக்கும். அவருடைய மேகம் உங்க வீட்டை வந்து அப்படியே மூடி இருக்கும். அவருடைய மேகம் உங்க வீட்டை வந்து அப்படியே மூடி இருக்கும். ஒன்றும் உனக்கு விரோதமாக எழுப்பதில்லை. கர்த்தருடைய பாதுகாப்பார். உன் பிள்ளைகளை மாத்திரல்ல, உன்னுடைய பேர பிள்ளைகளின் கர்த்தர் பாதுகாப்பார். இனி சாத்தான் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை தொடுவதில்லை என்று கர்த்தர் நாமத்தினால பேசுகிறேன். ஹல்லேலூயா. இந்த கீழே தள்ளி விடுறது, இந்த மாதிரி காரியங்கள் நடப்பதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் சொல்லுகிறேன். கர்த்தர் இதை கேட்கிறார், அதை செய்து முடிப்பார். அவரை நோக்கி பார்த்த ஜனங்க ஒரு நாள் வெட்கப்பட போவதில்லை. அவரே சொல்றாரு, அவருடைய கரத்து நிலையில உன்னை மூடுவனா உன்னை மாத்திரம் உன் குடும்பத்தை அப்படியே மூடுவேன். இனி பொல்லாத கண்களால நீங்க கீழே விட மாட்டீங்க. பிரச்சனை வராது. கர்த்தர் அதை உங்களுக்கு நன்மையாக மாற்றி தருகிறார். எவ்வளோ தீங்கு உங்களுக்கு நினைச்சாங்களோ அதுக்கு தூரத்திலான நன்மை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஜெபிப்போமா? பிதாவே ஜெபிக்கிறது நீங்க ஜெபிக்கிறோம். உங்களால் எல்லாம் முடியும். ஒவ்வொருத்தராக ஜெபிக்கிறேன். சுசஸ்தராக சேகரிக்காக ஜெபிக்கிறேன். சதீஷ்காக, பெரியவராக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வந்திருக்க இந்த ஒரு குடும்பம் வந்திருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். மற்றும் சுலட்சணா சிஸ்டருடைய ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறேன். என்னோட வந்திருக்காங்க கூட ஜெபிக்கிறேன். உங்களுடைய காரணம் எல்லாரும் மேலே நிற்பதாக எல்லாருக்கும் வேண்டிய காரியங்களை கர்த்தரை செய்து முடிக்கிறார். துன்பத்தை இன்பமாக மாற்றுகிற தேவன் மாற்றுவார். ஆசீர்வாதமாக வைத்தார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, என் முதல்வருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகமும் நம் அனைவரோடு கிறிஸ்து வரும் வரை இன்றும் என்றும் இருப்பாராக. எல்லா தலைமையில கை வைப்போமா? தலைமையில கை வைப்போம்.